ப்ரோ கபடி சீசன் லெவல்ல நம்ம தமிழ் தலாஸ் டீம் கிட்டேருந்து எந்த ஒரு கம்பேக் எதிர்பார்த்தோமோ, அந்த ஒரு கம்பேக் இப்ப வந்தாச்சு. யூபியோட டீம ஒன் சைடடா வச்சு செஞ்சு விட்டாங்க நம்ம தமிழ் தலாஸ் டீம். போன மேட்ச்ச நம்ம டீம்ல யாராலயும் ஒழுங்கா ப்ளே பண்ண முடியல. நம்ம டீம வச்சு செஞ்சாங்க யூபியோட டீம். அதுக்கு பதிலடி அடுத்த போட்டியிலேயே தமிழ் தலாஸ் டீம் தரமான பதிலடிய குடுத்து யூபியோட டீம சாவடிச்சாச்சு. இத்தனைக்கும் இந்த மேட்ச்ல நரேந்தர் கொண்டோலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் யாரு தான் நம்ம டீம காப்பாத்த போறா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பிளே ஆஃப்லாம் வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி கமெண்ட்ரியில இருக்கிறவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா தமிழ் தலாஸ் டீம் ஃபேன்ஸும் அந்த ஒரு நிமிஷத்துல தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்படிதான் சீசன் 9ல பவன் போனாரு. அடுத்து சாகர் போனாரு. இப்ப நம்ம நரேந்தர் கண்டலாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நெறைய பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் அங்க தான் ஒரு ஹீரோ உருவானாரு. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த நம்ம மாசான முத்து கபடி களத்துல இறங்கி மரண சம்பவம் பண்ணி, ஒரு தமிழனா தமிழ் தலாஸ் டீம காப்பாத்தியிருக்காரு மனுஷன். நம்ம மாசான முத்துவால என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு? அவர் எப்படிப்பட்ட பிளேயர்? அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் மேட்ச்ல அவருக்கு கிடைச்ச சான்ஸ அவரால பெருசா யூஸ் பண்ணிக்க முடியல. செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. பட் இந்த மேட்ச்ல சூப்பர்வா ப்ளே பண்ணி தரமான கம்பேக்க குடுத்துட்டாரு அவரும். அண்ட் தமிழ் தலாஸ் டீமுக்கும் கம்பேக் குடுக்க வச்சிருக்காரு. இதற்கப்புறம் கண்டிப்பா ஸ்டார்ட்டிங் 7ல மாசான முத்துக்குன்னு ஒரு இடம் இதுக்கப்புறம் இருக்க தான் செய்ய போகுது. அண்ட் கண்டிப்பா அத நிரப்பிட்டாருங்க. ஏன்னா, அவரு குடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. எடுத்தது 6 பாயிண்ட் தாங்க. பட் அந்த 6 பாயிண்டுமே எவ்வளோக்குள்ள இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படிங்கிறது மேட்ச பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு சூப்பர் ரைட் போட்டு அந்த 5 பாயிண்ட் எடுத்திருப்பாரு பாருங்க. அந்த இடத்துலலாம் அவ்வளவுதான். அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏறிச்சு பாருங்க. இந்த சீசன்ல வின்னே வராம காஞ்சு போய் என்னடா விளையாட்டு விளையாடுறீங்க அப்படிங்கிற மாரி தமிழ் தலாஸ் டீம கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தோம். இது விளங்காத போல இனிமே நான் மேட்சே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப, நம்ம மண்ண சேர்ந்த ஒரு பிளேயர் வந்து அங்க சூப்பர் ரைட் போட்டு 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்த அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு. நெறைய பேர் அந்த இடத்துல கத்தி வீட்ல செருப்படிலாம் வாங்கியிருப்பீங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் வேற லெவல் சம்பவங்க. அது மட்டும் இல்லாம டூ ஆர் டை ரயில்ல பாயிண்ட் எடுத்து ஆல் அவுட் ஆக்குறதெல்லாம் தள்ளி தள்ளி போட்டு அதற்கப்புறமும் கிடைக்கிற டூ ஆர் டை ரயில்ல போயிட்டு அப்பவும் பாயிண்ட் எடுத்து அவர ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு பாருங்க. அந்த இடத்துல தான் முடிவு பண்ணியாச்சு. இனிமே இவன் தான்டா நம்மளுக்கு கிடைச்ச சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறத. ஏன் இப்படி சொல்றேன்னா, அவரு ஸ்கில்ஸ அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணாரு. அண்ட் ஒரு பெரிய ரைடருக்கான ஒரு ஸ்கில், ஒரு ப்ரொஃபஷனல் ரைடர் மாரியே ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அவரு போடுற ஜம்பா இருக்கட்டும் சரி, அண்ட் போனஸ் போடுற ஸ்கில்ஸா இருக்கட்டும் சரி, எல்லாமே பிரமாதமா இருக்கு. குறிப்பா அந்த ஜம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது பண்றது பெருசு கிடையாது. பட் அந்த அந்த லாபி கிட்ட ஜம்ப் பண்ணும்போது, நம்ம லேண்டிங்க கரெக்ட்டா பார்க்கணும். அண்ட் வெளியவும் போயிறக்கூடாது. அதே சமயம் டிஃபெண்டர்ஸையும் கரெக்ட்டா மார்க் பண்ணி மிட் லைன் பக்கம் போணும். இதெல்லாம் கரெக்ட்டா பண்றது எவ்வளோக்குள்ள ரிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நரேந்தர் கண்டலாவும் நெறைய டைம் ஜம்ப் போடுவாரு. பல டைம் தலையில அற வாங்குவாரு. பவன் ஷெராவத்தும் அந்த இடத்துல நெறையவே மிஸ்டேக்லாம் பண்ணுவாரு. பட் அந்த இடத்துல மாசான முத்து பண்ண ஜம்ப் இருக்கு. அதுவும் அந்த சிச்சுவேஷன்ல அவ்வளோக்குள்ள ஒரு ப்ரெஷரான சிச்சுவேஷன்ல அப்படி பண்றாருன்னா, அவர்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம். அண்ட் தலைவன் கிட்ட ஸ்பீட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவர கரெக்ட்டா யூஸ் பண்ணனதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல ப்ராமிசிங்கான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. வின்னுக்கு அவரு மட்டும் தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண மொயின் சஃபாகி அவருமே ஒரு முக்கியமான ரீசனா இருந்தாரு. இந்த மேட்ச்ல நல்லாவே ப்ளே பண்ணாரு. குறிப்பா அந்த 2 பிளேயர் இருக்கும்போதெல்லாம் பாயிண்ட் எடுத்து ஆல் அவுட் ஆக்குனது, அந்த இடத்துல மேட்ச் அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம பக்கம் மாத்தியாச்சு. அண்ட் அதே மாரி இந்த மேட்ச்ல இந்த ஒரு கான்ஃபிடென்ட்ட இந்த மேட்ச்ல நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுத்தது நம்ம நரேந்தர் கண்டோலா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பாயிண்ட்ட ஸ்கோர் பண்ணி நெறையவே பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம டீமுக்கு கான்ஃபிடென்ட் குடுத்தாரு. மொமெண்டம் நம்ம பக்கம் எடுத்துட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 6 பாயிண்ட் எடுத்து கம்பேக் குடுத்தாரு. இந்த மேட்ச்ல அவ்வளோதான்டா சூப்பர் 10 போட்டு திரும்பவும் பழைய ஃபார்ம்க்கு வந்துருவார் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. எல்லாரும் பயங்கர வருத்தத்துல இருந்திருப்பீங்க. பாதி பேர் அழ ஆரம்பிச்சு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் அதற்கப்புறம் மாசான முத்து உள்ள வந்து சரியான சம்பவத்த பண்ணி அந்த மேட்ச் எங்கேயோ போக வேண்டியது. பட் இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்ல வின் பண்ண வச்சுட்டாரு. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம அவரையும் பாராட்டியாகணும். அண்ட் டீமையும் பாராட்டியாகணும். கோச்சையும் பாராட்டியாகணும். சூப்பர்வா ப்ளே பண்ணாங்க. அண்ட் டிஃபென்ஸுமே இன்னைக்கு நல்லா பண்ணாங்க. சாகில் குலி அந்த மேட்ச்ல வந்தாரு. பட் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. நான் இத பத்தி தனியா ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேங்க. சாகில் நல்ல பிளேயர் தான். அவரால பாயிண்ட் எடுக்க முடியும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நிதேஷ் அவர விட நல்லா ப்ளே பண்றாரு அப்படிங்கிறப்ப நம்ம நிதேஷுக்கு தான் முன்னுரிமை குடுக்கணும். அண்ட் அதே மாரி தான் சச்சினும். சச்சின் ஒழுங்கா ப்ளே பண்ண மாட்டுக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பின்ன இருந்தும் அவர ஏன் இறக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த மேட்ச்ல நரேந்தர் இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தேவை அப்படிங்கிற மாரி கொண்டு வந்தாங்க. பட் இதற்கப்புறம் மேட்சஸ்ல கண்டிப்பா சச்சின நீங்க கொஞ்ச நாளைக்கு இறக்க வேண்டாம். ஏன்னா மாசான முத்து நல்லா ப்ளே பண்றாரு. விஷால் சகல் நல்லா ப்ளே பண்றாரு. மொயின் சஃபாகி நல்லா ப்ளே பண்றாரு அப்படிங்கிறப்ப, நீங்க அவங்களையே தொடர்ந்து நல்லா யூஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். ஏன் திரும்ப திரும்ப நரேந்தர் பக்கமும், சச்சின் பக்கமும் போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நரேந்தர் கண்டலாவது அப்பப்ப பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் சச்சின் ரொம்பவே மோசமா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு இன்னுமுமே கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் அதிகமா குடுத்து அவர ஒர்க் அவுட் பண்ணி, அவர ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கும், அவரோட கான்ஃபிடென்ட்ட ஏத்துறதுக்கும் நீங்க டைம் குடுக்கலாம்.
அண்ட் இதுக்குன்னு சொல்லி தான் நீங்கள் ஒரு கோச்சை உள்ளே வச்சிருக்கீங்க, சீஃப் கோச்சாக உதயகுமார் சாரை. அவர் வெறும் சீஃப் கோச் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான பிளேயரோட பர்சனல் டெவலப்மெண்ட்க்கும் அவங்களோட க்ரோத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோச்சாக தான் அவர் இருக்கார். அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட ஒரு 1 வீக் விட்டு நல்லாவே ட்ரெயின் பண்ணி இன்னுமே அவரோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். நரேந்தர் கொண்டல இந்த மேட்ச்சில் சக்ஸஸ் ஆனார்னா அதுக்கு காரணம் அதுதான். இதுக்கு முன்னாடி ஏனா தானே போயிட்டு வராரு, பட் இந்த மேட்ச்சில் நல்லாவே போனஸ் பாயிண்ட் எடுத்தார் அண்ட் டோ டச் பண்ணார், டுக்கி பண்ணார், ரைடில் வேரியேஷன் காமிச்சார். எப்போதும் மாதிரி ஒரே மாதிரி போகாமல் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அங்கே காமிச்சிக்கிட்டே இருந்தார். இதனால் டிஃபெண்டர்ஸால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இதை தான் நம்ம சச்சினும் பண்ணணும். நரேந்தர் அதை பண்ணி இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 6 பாயிண்ட் எடுத்து மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதே மாதிரி சச்சினுக்கும் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து அவரை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். அண்ட் இதே மாதிரி மற்ற டிஃபென்ஸை பற்றி பார்த்தோன்னா அபிஷேக்கும் இதே மாதிரி வெளியே உட்கார வச்சுட்டு இன்றைக்கி ரோனக் எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அவருமே சூப்பராக ப்ளே பண்ணார் ரோனக். அந்த ஒரு சேஞ்ச் தாங்க வேணுங்க. பெரிய பிளேயர் அவங்கள நம்ம இந்த ஆப்ஷன்லேயே அதிக விலைக்கு கொடுத்து எடுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் வெளியே உட்கார வைக்கணும். அவரும் தப்பாலாம் நினைக்க மாட்டாருங்க. அவர் டீமுக்கு என்ன தேவையோ அதை அவர் கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக தான் இது வரைக்கும் இருந்திருக்காரு. சாகில் குலியா தேவையில்லை, அபிஷேக் தேவையில்லை, சச்சின் தேவையில்லை. இந்த 3 பேர்த்தையும் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு நிதேஷ், ரோனக், ஆஷிஷன் இந்த மாதிரியான பிளேயர்ஸை நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் மாசானமுத்தையும் அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணணும். நரேந்தரோட இன்ஜுரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்போ ப்ரெஸ் மீட் நடக்கும், அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.